டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு அன்பாக்சிங் எபிசோடில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா என் கையில் இருக்கிறது மோட்டோரோலா ஒன் விஷன். ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். மோட்டோரோலா அப்படின்னாவே ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த அன்பாக்சிங்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இந்த பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் என்னோட சேர்ந்து பார்க்க நீங்களும் ரெடியாக இருங்க. இந்த பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது என்கிட்ட அழகான ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் ஒரு பஞ்ச் ஹோல் டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் வர ட்ரெண்டிங், இப்போ ஒரு ஃபோன் ஒரு ஒரு நியூ கம்பெனி வந்து ஒரு ட்ரெண்டிங் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அது ஃபாலோ பண்ணுறதுக்கு பல நிறுவனம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மோட்டோரோலா ஒன் விஷனும் பஞ்ச் ஹோல் டிசைன் வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னா பஞ்ச் ஹோல் டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் எனக்கு உறுத்தலாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஃபோனை வச்சுட்டு இந்த ஃபோனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணும்போது இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிம் இஜெக்டர் கொடுத்துருக்காங்க. சிம் இஜெக்டர் தவிர ஸ்பெசிஃபிகேஷன் இதுக்குள்ளே எல்லா இதுலேயும் வர்றது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ப்ரொடெக்டிங் பண்ணுறதுக்கு கேஸ் கவர் கொடுத்துருக்காங்க. கேஸ் கவர் நம்ம இதை வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதை தவிர இந்த ஃபோனில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கேபிளை தவிர இங்கே சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. மோட்டோரோலாவோட டர்போ பவர் சார்ஜர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டர்போ பவர் அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் எனக்கு இது தவிர வேறு எதுவும் கிடைக்கல, இதுதான் இருக்குது. இப்போ இந்த அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு. அன்பாக்சிங்கில் இப்போ இந்த ஃபோனோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனை நம்மளுக்கு கண்டிப்பாக அவங்க கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஃபோன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு சில ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரெத்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் பிரெத்து வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் இவங்க வந்து லென்த் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என் கையில் இருக்க இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6.3 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080x2520 பிக்சல் ரெசல்யூஷனாக இருக்கிறது. ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஃபோனில் பஞ்ச் ஹோல் டிசைன் வச்சுருக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கலையா தெரியல, அது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனில் ப்ராசஸரை பற்றி பேசணும்னா இந்த ஃபோனில் எக்ஸினோஸ் 9609 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியண்ட் இருக்குது. என்ன வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ 128GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் அப் டு SD கார்டு வழியாக 512GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட கேமரா பற்றி பேசணும் அப்படின்னு இந்த ஃபோனில் வந்து பின்னாடி ஒரு 12 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒரு 12 கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு பக்கத்தில் இங்கே வந்து உங்களுக்கு 48 MB அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு கேமரா வந்து இதில் 48 MB கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. வித் டுவெல் LED ஃப்ளாஷும் இருக்குது. இந்த ஃபோனில் டுவெல் LED ஃப்ளாஷும் இருக்குது. அதோட மோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்குள்ளே மோட்டோவோட சிம்பிளும் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து ஷைனிங்காக ஒரு லுக் இருக்குது. பார்க்குறக்கு ரொம்பவே ஒரு ப்ரௌனிஷ் கலரான ஒரு லுக்கு. ஸோ ப்ரௌனிஷ் கலர் பார்க்கவே சூப்பராகவே இருக்குது. கீழே அதை தவிர இங்கே மோட்டோரோலா ஒன் விஷன், அதாவது ஆண்ட்ராய்டு 1 அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மோட்டோரோலா. அதை தவிர இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு 9.0 ரன் ஆகுது. இந்த ஃபோனில் கொடுத்துருக்கு 12 மெகா பிக்சல் கேமரா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் அதாவது பிரைமரி கேமரா பார்த்திங்கன்னா 48 மெகா பிக்சல் வித் f1.7 அப்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா அதாவது 5 மெகா பிக்சல் வித் f2.2 அப்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் டுவெல் LED ஃப்ளாஷ் இருக்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பின்னாடி இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த டிசைன்? அது மட்டும் இல்லாமல் ஸ்லிக் டிசைனாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முன்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பஞ்ச் ஹோல் டிசைன் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்ச் ஹோல் டிசைனில் தான் இங்கே முன் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் உங்களுக்கு 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே உங்களுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா 3500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னமோ 4000 mAh பேட்டரி கொடுத்துருந்தா, ஏன்னா மோட்டோரோலா கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னமோ மோட்டோரோலா ஒன் விஷனில் 3500 mAh பேட்டரி தான் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஏமாற்றத்தான ஒரு விஷயம் தருது. 5000 கொடுத்துருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் ஆனால் அவங்க 3500 கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வருத்தப்பட வேணாம், ஏன்னா நாங்கள் டர்போ பவர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் செய்யும் அப்படிங்கிறத இந்த ஃபோனில் சொல்லியிருக்காங்க. அது தவிர இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு 9.0 ரன் ஆகுது.
ஆண்ட்ராய்ட் 9 பையில் ரன் ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்ட் 9 பைங்கிறது இப்போ வர ஃபோனில் எல்லாமே ஆண்ட்ராய்ட் 9 பை இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்ட் 9 பை இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிசைன் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் டிசைனில் தான் கேமரா வச்சுருக்காங்க. ஸோ பஞ்ச் ஹோல் டிசைன் இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 மெகா பிக்சல் உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க இந்த பஞ்ச் ஹோல் டிசைனில். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட அப்பரேச்சர் பார்த்தீங்கன்னா F2.0 அப்பரேச்சர் இது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில ஷார்ட்ஸ் ஐ திங்க் இது வந்து இவங்க செல்ஃபி எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ செஷன் அந்த யூனிட் அப்படிங்கிறதுனால ஒரு சில கேமராவை எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ பேக்கரா 48 மெகா பிக்சல் கேமரா ஏதோ ஓரளவுக்கு நல்லாவே வேலை செஞ்சுருக்கு. அது உங்களுக்கு பார்க்க முடியுது நான் நினைக்கிறேன். ஸோ இதோட பின்னாடி வந்து என்ன பஞ்ச் ஹோல் டிசைன் என்னமோ பெருசாக இருக்குது, அதுவே சிறுசாக கொடுத்துருந்தது அப்படின்னா லைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக சாம்சங் கேலக்ஸி M40 பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பஞ்ச் ஹோல் டிசைன் பஞ்ச் ஹோல் இருக்கிற மாதிரியே தெரியல, பட் நல்லா இருந்தது. இந்த ஃபோன் Exynos 9609 ப்ராசஸில் ரன் ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இப்போது ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இதோட லைட்டான டிசைனை பார்த்துருவோம். இங்கே வந்து உங்களுக்கு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டரில் வந்து உங்களுக்கு ஒரு டுவெல் சிம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சிம் மற்றும் நீங்கள் வந்து இன்னொன்றில் வந்து என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சிம்லேயும் ஆனால் 4G வால்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் அல்லது நீங்கள் வந்து ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி முடியும். டுவெல் சிம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சிம் அல்லது நீங்கள் ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரெண்டுமே சிம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் இஷ்டம். அதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டு தவிர வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் க்ரில் வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர் க்ரில் வச்சுருக்காங்க. எங்கள் பவர் ஆன் ஆஃப் பட்டன் வச்சுருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் பட்டனை தவிர வால்யூம் ரோக்கர்ஸும் இருக்குது. ஸோ மேலே ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.5mm ஓட ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ இதில் ஹெட்ஃபோன் வரல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு கடையில் ஏதோ ஒரு ஹெட்ஃபோன் வாங்கி நீங்கள் மோட்டோரோலாவோடதோ இல்லை வேறு ஏதாவது உங்களை ஹெட்ஃபோன் வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்க முடியும். ஸோ ஐ திங்க் இந்த அன்பாக்சிங்கில் என்ன ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அன்பாக்சிங் எனக்கு தெரிஞ்ச ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது விட்டு போச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வித் விலையோட நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன். மீதி இருக்கிற தகவலை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த மோட்டோரோலா ஒன் விஷன் அன்பாக்சிங் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஃபோன் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் சொல்லுங்கள். பஞ்ச் ஹோல் டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். மேலும் இந்த மோட்டோரோலா ஒன் விஷன் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதோட புது வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். சகுந்தலா ஃப்ரம் டிஜிட் தமிழ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.